ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். முக்தி எனும் சிந்தனையை மனதில் கொண்டவர்கள் 4 வழிகளில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். 1. தன் புலன்களை தீமையில்லாத நல்ல வழிகளில் திருப்பி மனதைக் கட்டுப்படுத்த வேண்டும். 2. எதையும் ஆழமாகச் சிந்தித்து தெளிந்து அதன்படி வாழ வேண்டும். கொள்ளத்தக்கன தள்ளத்தக்கன இவற்றில் தெளிவாக இருக்க வேண்டும். 3. தம் உடல் வேட்கைகளையுமுள்ள வேட்கைகளையும் தன் போக்கில் போகவிடாமல் தன் மனக்கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்கள் கூறுகின்ற நெறிமுறைகளை கடைப்பிடித்து அதன்படி வாழ பழக வேண்டும். 4. அப்படி மனதைக் கட்டுப்படுத்தி வாழாமல் அது ஆசைப்பட்டபடி எல்லாம் வாழ்ந்துவிட்டு காலம் போனபின் சஞ்சலப்பட்டு துயரம் கொள்ளாமல் தான் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாகச் செய்து உள்ளதைக் கொண்டு நல்ல மனமகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மேலே கூறிய 4இல் ஒன்றைக் கடைப்பிடித்தாலும் மற்றவை 3ம் தானாக வந்து சேர்ந்துவிடும். நம் எல்லா சுகதுக்கங்களுக்கும் நம் மனமே காரணம். மனம் நம் புலன்களோடு சேர்ந்து ஆசைகளால் தூண்டப்பட்டு இந்த வாழ்வு நாடகத்தை நடத்துகிறது. சரி, இதையெல்லாம் செய்தால் முக்தி கிடைத்துவிடுமா என்றால் அதை நிச்சயமாகச் சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட முயற்சிதான் முக்தி நிலை அடையும் பாதையின் ஆரம்பப் படிக்கட்டுகள். பிறப்பு இறப்பு மயமாகிய இந்த வாழ்க்கை நம்முடைய அநேக பிறவிகளின் பலன் என்பதை உணர்ந்திருக்கிறோம். அதை குறுகிய காலப் பயிற்சியில் நேர்படுத்த முடியாது. ஆனால் அதற்கான ஆரம்பப் பாதை இதுதான் என்பது அம்மா நமக்குக் கொடுத்துள்ள அனுபவப் பயிற்சிகளின் காரணமாக நாம் அறிந்த உண்மை. தீவினை பயனை வருந்தி அனுபவித்த பின்னர் பிறவிப் பயனை தருகிறேன், அதாவது முக்தி நிலை தந்து இனி பிறவியில்லாமல் உன்னை அணைக்கிறேன் மகனே. ஓம் சக்தி.